ஹலோ வணக்கங்க. நான் புளிசோறு செய்ய போகிறேன். அதுக்கு பூண்டு, வத்தல், கடலப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இதில் வெந்தயமும் பெருங்காயமும் நுணுக்கி வச்சுருக்கேன், வறுத்து நுணுக்கி வச்சுருக்கேன். புளி ஊற வச்சுருக்கேன். சாதம் நல்லா பளபளன்னு குக்கரில் வச்சு எடுத்து ஆற வச்சுருங்க. இதில் வடைச்சட்டி அடுப்பு வச்சு எண்ணெயை ஊற்றி கடுகு போடுங்க. போட்டுட்டு பூண்டை போடுங்க. போட்டு பூண்டு 2 நிமிஷம் அதில் அப்படியே வதக்கி விட்ருங்க. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் போடுங்க. எல்லாத்தையும் போட்டு பொன்னிறமாக வர வைக்கிங்க. பொன்னிறமாக வந்தது புளியை கரைச்சி அதில் ஊற்றுங்க. புளியை கரைச்சி ஊற்றிட்டு அதில் மஞ்சத்தூள் போட மறந்துட்டேன். நீங்கள் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் போட்டுட்டு உப்புத்தூள் போடுங்க. உப்புத்தூள் போட்டுட்டு இந்த வறுத்து நுணுக்கி வச்சோம்ல அந்த பொடியும் இதில் போடுங்க. வெந்தயம் பெருங்காயத்தூள் அந்த வறுத்து நுணுக்கி வச்சதையும் இதில் போடுங்க. போட்டு நல்லா கிண்டி விடுங்க. அது நல்லா கொதித்து அந்த எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரும். கொதிக்குது பாருங்கள். இந்த சோறு நான் நல்லா ஆற வச்சுருக்கேன் எடுத்து. இதை அதில் போட்டு நல்லா கிண்டுங்க. நல்லா கிண்டி வைங்க. இப்படி இதோட செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இதுதான் எங்கள் வீட்டு சாப்பாடு. புளிச்சோறு, கத்திரிக்காய் கூட்டு. கத்திரிக்காய் கூட்டு இன்னொரு நாள் சொல்லித்தரேன்.